வணக்கம். மிக சிறப்பாக நடைபெற்றது விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் 26வது ஆலோசனை கூட்டம். விழுப்புரம் மாவட்டம் ஒலக்கூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வைரபுரம் கிராமத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் ஆலகிராம பி முருகன், ஒலக்கூர் ஒன்றிய செயலாளர் ஏ சுரேஷ் இவர்களின் முன்னிலையில் விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் திரு ஆர் சக்திவேல் அவர்களின் தலைமையில் கடந்த 5/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் 26வது ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஒலக்கூர் ஒன்றிய செயலாளர் ஏ சுரேஷ் அவர்கள் வரவேற்புடன் விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் திரு ஆர் சக்திவேல் அவர்களின் தலைமையில் நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டது. இதன் அடிப்படையில் ஒலக்கூர் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளராக எஸ் ராஜ் அவர்களுக்கும், வைரபுரம் கிளை தலைவராக எஸ் ரவி அவர்களுக்கும், வைரபுரம் கிளை செயலாளராக கே ஏழுமலை அவர்களுக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் நிர்வாகிகள் தங்கள் கிராமத்தின் தேவைகளையும் ஆலோசனைகளையும் சங்கத்திற்கு தெரிவித்தனர். இவர்களைத் தொடர்ந்து சங்கத்தின் தலைவர் திரு ஆர் சக்திவேல் அவர்கள் பேசுகையில், கரும்பு, நெல் போன்ற பயிர்களுக்கு அரசு ஊக்கத்தொகை அறிவிக்கிறது. அது நல்ல விஷயம்தான். ஆனால் நம் ஆரோக்கியத்திற்கு தினமும் தேவைப்படுவது காய்கறிகள், பால், பழம் போன்ற பொருட்களை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அரசு தரவில்லை என்றும், அதற்கான உறுதி செய்யப்பட்ட ஊக்கத்தொகையை அரசு கொடுக்க வேண்டியது மிக முக்கியம் என்றும், விவசாயிகளாகிய நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதுபோன்ற ஊக்கத்தொகையை நாம் கேட்டு பெற வேண்டும் என்று தெரிவித்தார். நான் எடுக்க போற பொருள் உழவர் சந்தைக்கு போச்சுன்னா அதோடைய எவ்வளவு போகுது, ஒரு கிலோவுக்கு காய்கறிக்கு ஒரு உதாரணத்துக்கு ஊக்கத்தொகை கேட்கணும். கரும்புக்கு எப்படி ஒரு டன்னுக்கு நம்ம கேட்கிறோமோ அத மாதிரி கிலோ 10 ரூபா கொடு, இல்ல 5 ரூபா கொடு ஊக்கத்தொகை கேட்கலாமா இல்லையா? ஏன் அதெல்லாம் கேட்க மாட்டேன்றீங்க? நெல் அது மாதிரி நீ டிபிசியில் போட்டாலும் மட்டும்தான் ஊக்கத்தொகை தரோம், மற்ற என்ன தராங்களா? இதுதான் நாங்கள் ஒவ்வொரு கிராமத்துல சொல்லிக்கிறோம். இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் அரசாங்கம் அதை நிர்ணயிக்கப்படணும். போய் நான் சந்தையில் விற்கிறேன், இந்த மாடு ஒரு டன்னு போதா, அந்த டன்னுக்கான ஊக்கத்தொகை கொடு. பால் கறக்கிறேன், எனக்கு பத்தாது, 2 ரூபா 3 ரூபா பத்தாது, இல்லைன்னா பால் விலை ஏத்து, தீவனம் கொடு, கால்நடை மருத்துவரை கொடு, கிராமத்தோட ஒரு மருத்துவர் 24 மணி நேரம் இருக்க சொல்லு. இப்போ மனிதனுக்கு என்ன பண்றோம், வண்டியிலுக்கு போயிடலாம், கால்நடை எத்துமா முடியுதா? இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் ஆலகிராம பி முருகன், விழுப்புரம் வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் கே சுரேஷ்குமார், வல்லம் மற்றும் மயிலம் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் எஸ் சந்திரசேகரன், வல்லம் ஒன்றிய தலைவர் ஏ ஏழுமலை, வல்லம் ஒன்றிய செயலாளர் கே ஜி நாகேந்திரன், வல்லம் ஒன்றிய துணை செயலாளர் ஏ பார்த்திபன், வல்லம் ஒன்றிய பொருளாளர் ஆர் குமாரசாமி, மணப்பாக்கம் ஆர் ஏழுமலை, எம் தேவராஜ், கே ஏழுமலை, சிவனந்தல் மு செல்வமணி, பள்ளிக்குளம் ஜி முனுசாமி, வி குமரேசன், வேட்டைக்காரன் குடிசை இ காளி, இ கன்னியப்பன், வைரபுரம் இ நாகராஜன், கே ஏழுமலை, பி ராமச்சந்திரன், இ கிருஷ்ணன், ஏ சக்திவேல், என் ரவி, ஏ குமரவேல், எம் ஜெயகாந்தன், மேல்சேவூர் என் ஐயனார் மற்றும் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதில் கலந்து கொண்டனர். இறுதியாக வைரபுரம் எம் வீராசாமி அவர்கள் நன்றியுரை வழங்கினார். இவர்களுடன் விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில செய்தியாளர் கீழ் மாம்பட்டு எஸ் கோவிந்தன்.